இன்ஃபேக்ட் வீரப்பனோட ஃபஸ்ட்டு வீரப்பனை வெளிக்கு கொண்டு வரதே நீங்கள் தான். வீரப்பன்ற ஒரு சந்தன கடத்தல் வீரப்பன்றது அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. அவர் ஏதோ ஒரு எம்எல்ஏவை கடத்துறதுக்கு. வீரப்பன் அந்த நேரத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை மர்டர்லாம் பண்ணிட்டு பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கான். ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு சிம்ம சப்புனமாக மக்களுக்கு இருக்கான், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கான். அந்த மாதிரி ஒரு லெவலில் வளர ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் அப்போ பெரிய லெவலில் அவனை பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் அது வரைக்கும் இல்லாமல். நாங்கள் 4 பேர் மட்டும் பரிசில் போய் நெருப்பூருக்கு போய் அந்த ஊரில் போய் அவன் வீடு, அவன் பிஸ்னஸ் வீடு அப்படின்ற இடத்துல போய் இருந்து பேசிட்டு எப்போ வருவோம் எப்போ போவோம்னு கேட்டுட்டு வரக்கூடிய அளவிற்கு போயிருந்தோம். மேலே ஹிட்லக்லேருந்து துப்பாக்கியில் சொல்லலாம் ஒரு வரிசையாக குண்டு மழை பொழியுது. நாங்கள் வெஹிக்கிள்ஸில் கவரேஜ் எடுத்துக்கிட்டு ரோட்லேருந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணோம். துப்பாக்கியில் என் லாரியில் பஸ்ஸில் எல்லாம் வரிசையாக ஒரு கோடு மாதிரி, ஏன்னா அங்கே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அவன் துப்பாக்கியில் சொல்கிறான். எக்ஸ்பிரஸோ 750 ஒரு ஜெர்மன் மேடு வெப்பன்லாம் அவன் சுற்றுறான். ஒரு எலெக்ஷனுக்கெல்லாம் அவன் ஒரு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணால் யாரும் எந்த கட்சிக்காரங்களும் பூத்தில் உட்காரக்கூடாதுன்னா எல்லா கட்சிக்காரங்களும். கிரைம்ஸை சாதாரணமாக கிரிமினல்ஸு ஒரு டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் அவங்கள அந்த கிரைம்ஸை பிரேக் பண்ணக்கூடிய லெவலில் போலீஸும் போட்டி போட வேண்டிய லெவலில் இருக்குது. வணக்கம் இஸ்ரேல் ஜபசேன். ராமசுப்ரமணியம் சார் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு கிராமத்தில் அரசு பள்ளியில் படிச்சுட்டு போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு. அதற்கப்புறம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எழுதுறாரு. அதில் நிறைய சேலஞ்சஸ்ஸு. திருப்பி டிஎஸ்பி ஆறாரு. வீரப்பனோட பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே துப்பாக்கி சண்டை போட்டவர். பின்னாளில் பல இடத்துல முக்கியமான போஸ்ட் எல்லாமே ராமசுப்ரமணியம் சார் இருந்திருப்பார். அவர் போனதுக்கு அப்புறம் கூட, அதாவது அந்த இடத்துல இருந்து மாற்றுதல் ஆனதுக்கு அப்புறமும் அவர் பேரில் ஒரு நகர் ஆரம்பித்து இன்னைக்கும் ராமசுப்ரமணியன் நகர் அப்படின்னு திருவாரூரில் இருக்குது. ஹேண்ட்பால் ஃபெடரேஷனில் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிரசிடெண்ட்டு, அப்புறம் நேஷ்னல் பிரசிடெண்ட். காரணம் என்ன? யூத் எல்லாம், அதாவது இளைஞர்களை கரெக்டான வழியில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு, படிப்பு இந்த மாதிரி கொண்டு போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு அந்த ரூட்ஸுக்கு எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதோ அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணவர். தமிழ்நாடு ஸ்டேட் ஹேண்ட்பால் ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதற்கப்புறம் அதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணோடனே ஆல் இண்டியா லெவல்லையும் 7 வருடங்கிட்ட பிரசிடெண்ட்டாக இருந்தார். இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா நீட்டு. சரி, அப்போ நீட்டுக்கு ஏதாவது ஒரு தீர்வு, ஏன்னா பிரச்சனைனா அதுக்கு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ஓய்வு பெற்ற பிறகும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீட்டை ஒரு விஆர் வர்ச்சுவல் ரியாலிட்டி மோடில் ஒரு கோர்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கார். ஸோ அவர்கிட்ட பேசி எப்படி பல முகங்கள் இருக்க, எப்படி அவருக்கு டைம் கிடைக்குது, அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கங்க, ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. உங்களை சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ சார் ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்கள் ஒரு கிராமத்தில் படிச்சீங்க சார். அதற்கப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் இதெல்லாம் நான் நிறைய படிக்கும்போது உங்கள் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஒரு கிராமத்தில் இருந்து இந்தியாவுடைய நேஷ்னல் ஹேண்ட்பால் ஃபெடரேஷனுக்கு பிரசிடெண்ட் ஆகிற வரைக்கும் போனீங்க. இன்றைக்கும் வேற ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நீட் இதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி போலீஸ் சர்வீஸ்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி? அதாவது காவல்துறைன்றது ஒரு தமிழ்நாடு, இந்தியா, உலகம் எல்லாருக்குமே காவல்துறை ரொம்ப முக்கியம். நல்ல காவல்துறை இருந்தால் நல்ல சமுதாயம் இருக்கும், அது பொதுவானது. நான் கிராமத்தில் இருக்கப்ப எங்கள் ஊரில் சில திருடுகள் நடந்துச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாங்கள் இளைஞர்கள் சங்கமாக கூட வச்சுருந்தோம். நைட்டில் எங்களுக்குள்ளே டீம்லாம் போட்டு நைட்டெல்லாம் காவல் பார்ப்போம். திருடனை பிடிச்சோம், காவல்துறையில் ஒப்படைச்சோம். இது ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். இது காவல்துறைன்றது ஊரோட பாதுகாப்புக்கு முக்கியம் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. அப்போல்லாம் ஐஜி அருள், ஐஜி தேவாரம் அப்படின்னா அவங்க போனால் ஐஜி தேவாரம் வந்தார், அமைதி திரும்பியது, இப்படி தான் ஹெட்டிங்கே வரும். அந்த அளவுக்கு ஒரு ஊர் அமைதியாக இருக்கணும், ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு.
அது ஸோ இதயத்தில் வளர்ந்தது. காவல்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே காவல்துறை பணி செஞ்சிருக்கீங்க நிறைய இளைஞரா. செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. வெரி குட் சார். அப்புறம் நீங்க வந்து சிவில் சர்வீஸ் எழுதணும்னு அப்பல்லாம் டெல்லி தான் இருந்துச்சு. ஸோ டெல்லிக்கு போனீங்க. ஆனா நீங்க ஒரு மெயின்ஸ் அப்ப ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்துச்சுன்னு ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க. என்ன சேலஞ்ச் சார்? நான் 84 அங்கே இருக்கப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஃபார் இந்தியா. ஒரு இந்தியாவோட மிகப்பெரிய தலைவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. கலையபரமாக இருக்குது. டெல்லியா இல்லை, ரோடெல்லாம் பிணங்களாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ நான் கோல்மார்க்ன்ற ஏரியாவில் ஒரு பேயிங் கெஸ்ட்டாக ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். அப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இன்சிடெண்ட்டில் வந்து சட்ட ஒழுங்கு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு லெவலில் அந்த இந்தியாவோட தலைவர்களை பார்க்க வேண்டிய ஒரு லெவலில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் இப்போ இந்த கோவிடில் தள்ளி வச்சாங்களே எக்ஸாம், அதே மாதிரி அப்பவும் நடந்தது. நவம்பர் செப்டம்பர் நடக்க வேண்டிய எக்ஸாமை வந்து நவம்பர் டிசம்பருக்கு தள்ளி வச்சாங்க, மெயின் எக்ஸாம்ஸை. அது மாதிரி தள்ளி வச்சு ரொம்ப கஷ்டமான குளிரில் வந்து பரீட்சை எழுதக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன். அதுக்கடுத்து வந்து அப்படி தொடர்ந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் சிறப்பான அதுக்கு முன்னாலேயும் கவர்மெண்ட் சர்வீஸ், அந்த பரீட்சை எழுதுகிறப்பே ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் இருந்தால் அடுத்த லெவல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்ற லெவலில் அடுத்து முயற்சி பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து. குட் சார். இப்போ நீங்க டிஎஸ்பியா ஆறீங்க. ஆன உடனே இவரு வீரப்பனோட சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வீரப்பனோட ஃபர்ஸ்ட் வீரப்பனை வெளிக்கு கொண்டு வரதே நீங்க தான். வீரப்பன்ற ஒரு சந்தன கடத்தல் வீரப்பன்றது அப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. அவர் ஏதோ ஒரு எம்எல்ஏவை கடத்துறதுக்கு இருந்தாரு. அப்ப அதை நீங்க தான் அதை இது பண்ணீங்க. அந்த இன்சிடென்ட் சொல்ல முடியுமா சார்? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சப்டிவிஷன்றது பேர் உள்ளது மேட்டூர் சப்டிவிஷன். இப்போ அது 4 சப்டிவிஷன், 4 டிஎஸ்பிஸ் பார்க்கக்கூடிய சேலத்தோட பாதி மாவட்டம் வந்து அந்த சப்டிவிஷனில் வரும். 150 கிலோமீட்டர் நீள அகலம் உள்ள ஒரு ஏரியா அது. அதில் முதல் டிஎஸ்பியாக நான் ஜாயின் பண்ணேன். அது ஒரு கடுமையான ஒரு சுச்சுவேஷன். ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸும் அப்போ வந்து நிறையா தமிழ்நாடு முழுசும் இருந்துச்சு, அங்கே நிறையா இருந்துச்சு. அதையும் மேனேஜ் பண்ணோம். வீரப்பன் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை மர்டர்லாம் பண்ணிட்டு பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கான். ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு சும்ம சப்புனமாக மக்களுக்கு இருக்கான், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கான். அந்த மாதிரி ஒரு லெவலில் வளர ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் அப்போ வந்து பெரிய லெவலில் அவனை பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் அது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அவனை கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாரும் நினச்சாங்க, கவர்மெண்ட் ஆசைப்பட்டாங்க. அப்போ நான் அந்த ஏரியாவுக்கு டிஎஸ்பி, நான் ஒரு பக்கம் நான் மேட்டூர் டிஎஸ்பியாக இருந்தேன். எனக்கு அதர் சைடில் சத்தியமங்கலம் அந்த பக்கமும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் திரு சைலேந்திர பாபு ஏஎஸ்பியாக இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து அப்போ இந்த ஃபைட்டில் இருக்கோம். அந்த வீரப்பன் வந்து ஒரு அப்போ எக்ஸ்எம்எல்ஏ நாச்சிபுத்தூர் ஒருத்தரை கடத்துறதுக்காக முயற்சி பண்ணான். அதை த்வார்ட் பண்ணோம், கடத்தாமல் நிப்பாட்டினோம். அதுக்கடுத்து அவனை எப்படி பிடிக்கிறதுக்கான நிப்பாட்டினீங்க சார்? அவன் ஊருக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு ஒரு முயற்சிகள்லாம் பண்ணோம். ம். அவன் ஊருக்குள்ளேயே வந்து பண்ண முடியாத அளவுக்கு அப்போ நிப்பாட்டணும். போலீஸில் வந்து ஒரு சில இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஒரு இது இருக்கும், எங்கே நிப்பாட்டி எப்படி பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அவன் காட்டுக்குள்ளே போனால் தான் வந்து அவனோட வீரம். காட்டை விட்டு வெளியே வந்துட்டா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். காட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு ஒரு நிப்பாட்டணும். அதுதான் மெயினானது. இந்த ஊருக்குள்ளே வந்து பண்ணால் தான் அவனால் முடியும். ஆனால் வர விடல நாங்கள். நாச்சிமுத்துக்கும் தேவையான பாதுகாப்பு கொடுத்தோம். நாச்சிமுத்து நீ வந்து காட்டுக்குள்ளே போகாத அப்படின்னு சொல்லி அவரையும் நிப்பாட்டி வச்சோம். அதனால் வந்து எங்களால் நிப்பாட்ட முடிஞ்சது. ஆனால் அதோடு நிற்காதுன்றதுனால அவனோட வெட்டி வச்ச சந்தன கட்டைகள் அதெல்லாம் சீஸ் பண்ண நிறைய இடங்களில் அவனை பிடிக்கிறதுக்காக இந்த ஏரியாவில் இருக்காரு அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல பிடிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணோம். அப்போ நான் டிஎஸ்பி, ஒரு 3-4 இன்ஸ்பெக்டர்ஸு, ஒரு 25 பேர். அதில் என்னோடய டீமில் வந்து கிருஷ்ணன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவர் எஸ்பியாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. ஒரு ஷார்ப் ஷூட்டர் ஒருத்தர் இருக்கக்கூடிய ஆறுமுகம்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு டிஎஸ்பி ஒரு புலியோட சண்டை போட்ட காலம் உண்டு. அப்போ வந்து புலியை வந்து குறி பார்த்து சுட்டாருன்றதுனால ஷார்ப் ஷூட்டராக அவர் நல்ல பேரில் இருந்தார். அவர்லாம் என்னோட டீமில் இருந்தாங்க. சேலம் ஏஆர்லேருந்து என்கிட்ட இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வீரப்பனை தேடி போய் சுற்றி பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு ஈவினிங்கு ஒரு 4 மணி 4:30 மணிக்கு அந்த காட்டு ரோட்லேருந்து தார் ரோடுக்கு ஏறுறதுக்காக முயற்சி பண்ணி ஏறுறோம். சின்ன தண்டா ஏரியாவில் மேலே வந்து ஹில்லக்லேருந்து துப்பாக்கியில் சுடுறான். ஒரு வரிசையாக குண்டு மழை பொழியுது.
நாங்கள் வந்து வெஹிக்கிள்ஸில் கவரேஜ் எடுத்துக்கிட்டு ரோட்ல இருந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணோம். அப்பெல்லாம் ஜீப் தானே அப்போ இருந்திருக்கும். நான் யூஸ் பண்ணது வந்து ஓப்பன் ஜீப் தான். ம். டிஎஸ்பிக்கு ஓப்பன் ஜீப் தான் இருக்கும், கவரேஜ் கூட இருக்காது. ம். நாங்கள் போனது 4 வண்டி, என்னோட வண்டி, என்னோட இன்ஸ்பெக்டர் வண்டி, அடுத்து ஒரு போலீஸ் வேனு, அடுத்து ஒரு ஓப்பன் லாரி. ஓப்பன் லாரி வந்து ஆக்சுவலி ப்ரைவேட் லாரி. இதில் தான் போயிருக்கோம் நாங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர் இருந்துச்சு. யாருக்கும் எதுவும் ஆகாத அளவுக்கு காப்பாற்றணும். நாங்கள் வெஹிக்கிளில் கவரேஜ் எடுத்து திருப்பி ரிட்டர்ன்ஸ் துப்பாக்கியில் சுடுறோம். மேலே இருந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இருட்டுது. இருட்டை ஆயிடுச்சுன்னா பிறகு வந்து வேற ஒன்றும் பண்ண முடியாது, பிடிக்கவும் முடியாது, நம்ம பாதுகாப்பும் பண்ண முடியாதுன்றதுனால பிறகு ஒவ்வொரு வண்டியாக ஒவ்வொருத்தராக ஏறி ஒவ்வொரு வண்டியாக அனுப்பிட்டு கடைசி வண்டியாக நான் வந்தேன். மேலே வந்து சுட்டுக்கிட்டு இருக்கான். கடைசி வண்டி ஓப்பன் ஜீப்பில் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அன்றைக்கி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், நடக்காது. ஏன்னா நடக்காதுன்றது இறைவனோட அருள். அதனால் உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா சார்? கல்யாணம் அப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் வந்து என்னங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பயந்துருலையா அவங்க? ரொம்ப கல்யாணத்தை நிறுத்தலாம்லாம் முடிவு பண்ணலையா? ரொம்ப பயப்பட்டாங்க. ஆனால் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டார் இல்லையா, அவங்களும் அதே தைரியத்தோடு தான் இருந்தாகணும். அப்போ தான் நல்லது. அதில் வந்து அடுத்த நாள் ஹெட்லைன்ஸே மேட்டூர் டிஎஸ்பி மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படின்னு தான் ஹெட்லைன்ஸு எல்லா பேப்பருங்க. அன்னைக்கு வந்து அடுத்த நாள் வந்து திரு தேவாரம் வந்து ஐஜியாக இருந்தாங்க. அவங்க உடனே வந்து குளத்தூரில் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு வந்தோம், என்ன அப்படி பேசுகிறதுக்காக கேட்குறதுக்காக வந்துட்டார். உடனே வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. துப்பாக்கியில் வந்து லாரியில் பஸ்ஸில் எல்லாம் வரிசையாக ஒரு கோடு மாதிரி, ஏன்னா அங்கே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அவன் துப்பாக்கியில் சொல்கிறான். எக்ஸ்பிரஸோ 750 ஒரு ஜெர்மன் மேடு வெப்பன்லாம் அவன் சுட்டிருக்கான்றது அதுக்கு பிறகு சொன்னாங்க. வரிசையாக சுட்டிருக்கான். அது வந்து ஆள் மேலே பட்டிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி அந்த வெஹிக்கிள்ஸோட போலீஸ்காரங்களோட பாதுகாப்பாக திருப்பி கொண்டு வந்தான் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய இது. அது வந்து அதுக்கடுத்து தொடர்ந்து வீரப்பனை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். அவன் எங்கே துணி போகுது, எங்கேருந்து ஃபுட்டு போகுது, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, டீட்டெயில்ஸ் நிறைய பக்கமாக கலெக்ட் பண்ணி, அப்போ ஃபாரஸ்ட் எஸ்பியாக ஒருத்தர் இருந்தாங்க, ராதாகிருஷ்ணன் ராஜான்னு, அவருக்கு ப்ரொவைட் பண்ணேன், கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப அதுக்கடுத்து இன்வெஸ்டிகேஷனுக்கு பிடிக்கிறதுக்கான முயற்சிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்றது எல்லாருமே சொன்னது. நானும் அந்த ஃபாரஸ்ட் எஸ்பியாக இருந்த ராதாகிருஷ்ணன் ராஜா, ஒரு இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் சொன்னால் அவர் எஸ்பி ஆனாங்க, பிறகு ஜேக்கப்னு எஸ்ஐ, நாங்கள் 4 பேர் மட்டும் பரிசில் போய் நெருப்பூருக்கு போய் அந்த ஊரில் போய் அவங்க வீடு, அவங்க மிஸ்ஸஸ் வீடு அப்படின்ற இடத்துல போய் இருந்து பேசிட்டு எப்போ வருவோம் எப்போ போவோம்னு கேட்டுட்டு வரக்கூடிய அளவிற்கு போயிருந்தோம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் நடக்கலை. அப்போ அந்த ராதாகிருஷ்ணராஜ் அவர் மிலிட்ரியிலேருந்து வந்து எஸ்பி ஆனாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அவரும் நல்ல தைரியமான ஆஃபீஸர். ரொம்ப போல்டாக தான் பண்ணியிருந்தோம். என்ன வேணும் நடந்துருக்கோம். நாங்கள் போய் எங்கள்கிட்ட மாட்டினாலும் மாட்டியிருக்கலாம், அவன் எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் வரல, நடக்கலை. பரிசில் தான் போகணும், என்ன வெஹிக்கிள் கூட கிடையாது. அது மாதிரிலாம் போகக்கூடிய அளவுக்கு நிறைய வேலைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணுச்சு வீரப்பனோட கெப்பாசிட்டி, வீரப்பனோட இன்டென்சிட்டி, வீரப்பனோட சப்போர்ட்டர்ஸ், வீரப்பட்ட ஆள் பலம், வெப்பன் பலம் எப்படியெல்லாம் போகுது அப்படின்றத பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. நாங்கள் அதுக்கடுத்து நிறையா ரைட்ஸ்லாம் பண்ணோம், நிறையா அங்கே சீஸ் பண்ணோம், நிறையா வெட்டி வச்ச மரங்களெல்லாம் சீஸ் பண்ணோம். அவனோட ஆக்டிவிட்டீஸை நிறையா கண்ட்ரோல் பண்ணோம். ஒரு எலெக்ஷனுக்கெல்லாம் வந்து அவன் வந்து ஒரு ஓப்பனாக வந்து சேலஞ்ச் பண்ணால், யாரும் எந்த கட்சிக்காரங்களும் பூத்தில் உட்காரக்கூடாதுன்னா எல்லா கட்சிக்காரங்களும் பூத்தில் உட்கார்ந்து எலெக்ஷன் நடத்துகிற மாதிரி அந்த எலெக்ஷன் நடத்தணும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் சென்ட்ரல் ஃபோர்ஸஸும் எங்களுக்கு வந்தாங்க, சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. வி கண்டக்டட் த எலெக்ஷன் பீஸ்ஃபுல்லி வித் ஆல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த பூத். அது மாதிரி பண்ண முடிஞ்சது, பண்ணோம். திருவாரூரில் தானே சார் உங்களுக்கு இப்பயும் உங்கள் பேரில் ஒரு நகர் இருக்க? ஆமாங்க. எப்படி சார்? ஏன்னா எத்தனையோ பேர், நானும் வேலை பார்த்தேன் வெஸ்ட் பெங்காலில், பல பேர் நல்ல நல்ல ஆஃபீஸர்ஸ் எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் நகர், அவங்க பேரில் நகர் இருக்கிறதுன்றது ரொம்ப யூனிக்கான விஷயம். எப்படி உங்கள் பேரில் இது பண்ணீங்க சார், கொண்டு வர வச்சிங்க? அது வந்து இப்போ கலெக்டரேட்டுக்கு எத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அந்த பேர் வச்சுருக்காங்க. மக்கள் வந்து, நான் ஒரு 3 வருஷம் எஸ்பியாக இருந்தேன். என்னோட இன்வால்மெண்ட், என்னோட கைடன்ஸ் இப்போவும் வந்து அந்த ஊரில் ஏதாவது விசேஷமாக என்னை கூப்பிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. அதனால் வந்து நீ உங்கள் பேரை நாங்கள் எப்போவுமே நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கணுங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சார், நிறைய ஆஸ்பிரன்ஸ்லாம் பார்ப்பாங்க, பரீட்சை எழுதி ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், நம்ம கிளம்பி வந்ததுக்கப்புறம் நம்ம பேர் அங்கே இருக்குன்றது காலத்துக்கும்.
அதுக்காக கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி இவ்வளோ சிம்பிளாலாம் பேர எல்லாரும் வச்சிருக்க முடியாது. ஏதோ ஒண்ணு எப்படி உங்களால மக்களோட மக்களா இருக்க முடிஞ்சுதா? அந்த இது ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் இப்போ மது ஒழிப்பை பற்றி இப்பவும் பேசுகிறாங்க. ம். பொதுவாக வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, லிக்கர் ஃப்ரீ ஏரியா, இதுக்கான ஒரு சிலதெல்லாம் நிறைய நடத்தினோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆல்மோஸ்ட் திருவாரூர் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லையுமே மது ஒழிப்புக்குன்னு மீட்டிங் நடத்துவான். எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அதில் பெருசாக பண்ணவங்கள எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெரிய ஆளாக இருந்த ஒருத்தர் கூட அங்கே ஒரு அஃபென்ஸுக்காக நான் அவர் வந்து சேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ப்ரொஹிபிஷன் ஐஜியா வந்து திரு நட்ராஜ் அவர் இருந்தாங்க. அவர் அதுக்கான சப்போர்ட்லாம் பண்ணாங்க. ஒரு பெரிய லெவலில் ஒரு அஃபென்ஸ் பண்ணாங்க. அங்கேருந்து லிக்கரை வந்து பாண்டிச்சேரிக்கு திருவாரூர் வழியாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணாங்க. அதை நான் நிப்பாட்டினேன். அது பெரிய லெவலில் கூட. ஏன்னா பாலிடிக்ஸில் வந்து இந்த அஃபென்ஸ் பண்ணுறவங்களுக்கு லெவல் கிடையாது. பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் பண்ணலாம். அவங்கள நம்ம யாராக இருந்தாலும் நம்ம நிப்பாட்டணும். அது ஒரு மெயினானது. இந்த மது ஒழிப்புக்காக நான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஊர்வலங்கள் இதெல்லாம் வச்சு சின்ன சின்னதாக நடத்தினேன் அப்போவே. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் பாதுகாப்பு, ஸ்கூல்ஸில் போய் ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு இதை பற்றியெல்லாம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் என்னை எதிர்பார்ப்பாங்க. நான் போவே பேசுவேன். ஸோ பேரண்ட்ஸுக்கே வந்து நான் என்னோட கைடன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ மக்கள் ரொம்ப விரும்புனாங்க. அதான் பர்பஸ், வேறு ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் சார் இப்போ எஸ்பினா சாதாரணமாக ஒரு 5 கார் போகும், 7 கார் போகும், இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பி. ஆனால் நீங்கள் எஸ்பியாக இருக்கும்போது தரையில் உட்காந்து பேசுவீங்கன்னுவாங்களே, அது உண்மையா? எல்லாரோடையும் எல்லாரும் தரையில் பெட்ஷீட்டை போட்டுப்பீங்களா? அதாவது ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை சொல்லுங்கள் சார்ன்ற. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் நீங்கள் கேட்டது. நான் கன்னியாகுமரி எஸ்பியாக இருக்கப்ப அது ஒரு உண்மையாகவே ஒரு பெரிய ரொம்ப அழகான அருமையான ஊர். ஆனால் அங்கே குற்றங்கள், கள்ளச்சாராயம் அரிஸ்டம்ன்ற பேரில் கள்ளச்சாராயம், ஏன்னா சீப்பான லிக்கர் 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு அந்த விற்று மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் ஃபிஷர்மேன்லாம் கடிச்சிட்டு அவங்களுக்கெல்லாம் வியாதிகள், தோல் வியாதி இது மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுவாங்க. அந்த விமன் கஷ்டப்படுவாங்க. அரிஸ்டம்ன்றது இந்த கேரளா ஆயுர்வேதம் மாதிரி. ஆயுர்வேதாவில் அரிஸ்டம் ஒரிஜினலாக பண்ணாங்கன்னா அது ஒரு மருந்து தான். அது மருந்துக்கான ஒரு சிஸ்டம் தான் அது. அது வந்து ஒரு 100 ml 50 ml வந்து ஒரு 500 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு மருந்து அது. இவங்க அதை ஒரு சிலதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது சீப்பான லிக்கராக மாற்றி 1/2 லிட்டர் வந்து 15 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குன்னு பெட்டி கடையெல்லாம் டாஸ்மாக் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். ஒரு 43 கிராமங்கள் நினைக்கிறேன். அத்தனை கிராமங்கள் நான் எல்லா கிராமங்களையும் ஃபிசிக்கலாக போவேன், பேசுவேன். அந்த ஃபாதர்ஸோட பேசுவேன், பெண்களோட பேசுவேன், மக்களோட பேசுவேன், உட்கார்ந்து பேசுவேன். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு மினிமம் ஒரு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வந்து கிராமங்களில் ஒரு மீட்டிங் போடுவேன். அது சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு போய் தரையில் வந்து கடற்கரையில் வந்து மணல் உட்காந்து பேசுவோம். சமயத்தில் ஒரு பெட்ஷீட் மட்டும் விரிச்சிருவாங்க, சரி அப்படின்னு நினச்சி. அவங்களும் அதே மாதிரி பெட்ஷீட் விரிச்சு அது மாதிரி தரையில் உட்காந்து தான் பேசுவோம். பேசி ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அந்த ஊர்க்காரன்ட்ட என்ன பேசுவோமோ அதே மாதிரி தான் பேசுவேன். அந்த ஊரில் இருக்க சின்ன சின்ன போலீஸ் சம்மந்தமானது இல்லாத விஷயங்களை கூட பேசுவோம். உதாரணத்துக்கு எங்கள் ஊருக்கு பஸ்ஸே வர மாட்டேங்குதுங்க, 6 மணிக்கு மேலே பஸ் வர மாட்டேங்குதுங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எங்கள் இதில் வாத்தியாரே இல்லைங்க, எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு டீச்சர் தான் நல்லா இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ரேஷன் கடையில் இந்த இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போலீஸுக்கு சம்மந்தமான விஷயங்கள்னு கிடையாது. சம்மந்தமே இல்லாட்டா கூட அதுக்கு கூட அந்தந்த கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பஸ் சம்மந்தமானதாக அந்த மேனேஜர்கிட்ட பேசுகிறது, அல்லது வந்து ஸ்கூல் சம்மந்தம் அந்த சிஓட்ட பேசுகிறது, ஓவராலாக அதுக்கு மேலே பேசணும் கலெக்டர்கிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் கூட ரிசால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணேன். பொதுமக்களுக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு பண்ணேன். போலீஸ் வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது பொதுவானது. சாதாரணமாக எந்த பெட்டிஷன் வேணாலும் போலீஸில் போய் கொடுப்பாங்க, அதுக்கு ரிசால்வ் பண்ணுவாங்க. போலீஸே வந்து மக்களை தேடி போகிறது அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. அதனால் அங்கே இந்த ஊரில் எந்த பிரச்சனைனாலும் நேராக எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், என்னோடய எஸ்பி ஆஃபீஸுக்கு பேசலான்ற நம்பிக்கை இருந்துச்சு. அஃபென்ஸே இல்லாத ஒரு ஏரியாவாக போச்சு. போலீஸை வந்து அவங்க விருந்தாளி மாதிரி யூஸ் பண்ணாங்க. எப்போ வேணாலும் போகலாம், போலீஸ்காரங்க போனாங்கன்னா நமக்காக தான் வராங்க, நமக்கு நல்லது பண்ணத்தான் வராங்க அப்படின்னு நம்பிக்கை வர மாதிரி
போலீஸோட இமேஜை மாற்றக்கூடிய வாய்ப்பு வச்சு நான் சொன்ன மாதிரி அந்த அரிஸ்டத்தை வந்து லோக்கல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கூட அது கரெக்டாக பண்ணோம். கவர்மெண்ட்டு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே கலெக்டர் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் பண்ண முடிஞ்சு சுத்தமாக நிப்பாட்ட முடிஞ்சுது. டாஸ்மாக் விற்கக்கூடியது 1,50 கோடி 1,50 கோடி 2 கோடி இருந்தது 6 கோடி 7 கோடி சேச்சுரேஷன் பாயிண்ட் வரைக்கும் போச்சு. ஆனால் டாஸ்மாக் குடிக்கிறதும் லிவரை அது ஸ்பாயில் பண்ண தான் போகுது. ஆனால் இது பண்ணுற அளவுக்கு மோசமாக உடனே பண்ணாது அப்படின்ற ஒன்று மட்டும்தான் ஒரு ஏற்கக்கூடிய விஷயம். டாஸ்மாக் குடிக்கிறதும் நல்லது இல்லை. இருந்தாலும் இது கள்ளச்சாராயத்தை விட அது கலாச்சாரம் திடீர்னு அப்படின்ற tragedy, மாதிரி. ஏகப்பட்ட பேர் இறப்பாங்க அந்த மாதிரி. இன்னொன்று வந்து அது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே குடிக்க முடியும். இது 10 ரூபா 20 ரூபாய்ன்னு எவ்வளோ வேணாலும் குடிப்போம். மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்றதுக்கு ஒரு 2004 அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மார்த்தாண்டத்தில் ஒரு ஸ்கூலில் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு 10,000 பெண்கள் என்ஜிஓஸு, கடற்கரையில் இருக்கிற அத்தனை விமன், மற்ற பொதுவாக இருக்கக்கூடிய நிறைய பொதுமக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு பெரிய ஃபங்க்ஷன். போலீஸுக்கு பாராட்டு, இது மட்டும்தான் அதோட அஜெண்டா. காவல்துறைக்கு அரிஸ்டத்தை கள்ளச்சாராயத்தை நிப்பாட்டியதற்காக பாராட்டு, இது மட்டும்தான் அன்றைக்கி நடந்தது. அவ்வளோ பெரிய கூட்டம், அத்தனை பேர் வந்து போலீஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. மார்த்தாண்டம் ஸ்கூலில் வச்சுருந்தாங்க. ஸ்கூலுக்குள்ளே இடம் இல்லாமல் வெளியே ரோட்டில் எல்லாம் நிற்கக்கூடிய அளவுக்கு கூட்டம் இருந்தது. அது வந்து ஒரு காவல்துறைக்கு ஒரு சந்தோஷம். இப்போ சாதாரணமாக சார், சிவில் சர்வன்ஸாக இருந்தா, இப்போ ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ என்ன யோசிப்போன்னா நம்ம வந்துட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் இதே டைமில் நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் பொசிஷன்ஸ்லாம் இருக்கும்போதே எப்படி ஒரு ஸ்டேட் லெவலில் ஹேண்ட்பால் ஃபெடரேஷனுக்கு இதாகிறீங்க? அப்போல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, கரெக்டாக சார்? ஆமாம். ஆல் இண்டியா லெவல்லையும் பிரசிடென்ட் ஆகுறீங்க. அது எப்படி எல்லாராலையும் ஆக முடியுமா? ஒருத்தர் சர்வீஸில் இருக்கணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இதையும் செய்யலாம் முடியுமா? ஒரு சிலதுக்கு வந்து நான் எஸ்பியாக இருந்தேன், டிஐஜி அதிகமான ரேஞ்சஸ் டிஐஜியாக இருந்தால் நானாக தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஜேசி நார்த்தாக இருந்தேன், அதுக்கடுத்து டிஐஜி கோயம்புத்தூராக இருந்தேன், டிஐஜி திருச்சியாக இருந்தேன், டிஐஜி காஞ்சிபுரமாக இருந்தேன், டிஐஜி வேலூராக இருந்தேன், டிஐஜி ராம்நாடாக இருந்தேன். டிஐஜி ராம்நாடா போனது கூட ஒரு லா அண்ட் ஆர்டர் ஒரு 6 பேரை ஒரே நேரத்தில் ஒரு இன்சிடெண்ட்டில் சுட்டாங்க. அதுக்கு பிறகு அதை சரி பண்ணக்கூடிய லெவலில் அங்கே போனேன். ராம்நாத் டிஐஜியாக போனேன். அங்கேயும் ஒரு நல்ல சர்வீஸ் இருந்துச்சு. நான் எஸ்பி டிஐஜியாக இருக்கப்பெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இங்கே மெட்ராஸில் இருக்கப்போ டிசி ட்ரிப்ளிகேனாக இருக்கப்போ பாய்ஸ் கிளப்புக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய வளர்த்தோம். அதுக்கு அதோட இட் இஸ் அன் அஜெண்டா ஃபார் த கமிஷனரேட். சென்னை கமிஷனருக்கு அது ஒரு அஜெண்டா. ஒரு 50-60 இடங்களில் வந்து பாய்ஸ் கிளப் இருக்கும். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்துவோம். அவங்களுக்கெல்லாம் ஈவினிங்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு, லைப்ரரி வாய்ப்பு, விளையாடுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் ஏற்படுத்துவோம். ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான வழிகாட்டிட்டாலே குற்றங்கள் குறைஞ்சிரும், நல்ல சமுதாயம் இருக்கும். விளையாட்டுன்றது ஒரு நல்ல டிசிப்ளினை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். விளையாட்டில் நல்ல ஒரு லைன் வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எண்ணமும் இருக்கும், நல்ல வழியிலையும் இருப்பாங்க. ஹேண்ட்பால்ன்றது அப்போ வந்து ஒரு ஒலிம்பிக் கேம், ஒரு ஏஷியன் கேம், ஒரு நல்ல பிரபலம் ஆகிட்டே இருக்கக்கூடிய கேம். தேவிதார் அவர் வந்து எஜுகேஷன் சைடில் இருக்க எஸ்டிஐடி இது மாதிரி இருக்கிறப்போ தான் அதை வந்து ஸ்கூல் கரிக்குலத்தில் கொண்டு வந்தாங்க. ஸ்கூல் கேம்ஸ் அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அது பாப்புலராக ஆகிப்போச்சு. இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அதிகமான என்ட்ரன்ஸு, டைஸ், என்ஜினியரிங் காலேஜெல்லாம் அந்த காம்படிஷன்லாம் நிறைய என்ட்ரிஸு, அது மாதிரி இருக்கக்கூடியது நல்ல வளர்ச்சிக்கான யூஸ் பண்ணுறது. அதில் வந்து நான் பிரசிடெண்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. நான் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக ஆனால் நீங்கள் அப்போ சர்வீஸில் இருக்கீங்க, சர்வீஸில் இருக்கேன். ஓகே. அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணுன்ற ஒரு ரூல் இருக்குது. அது நான் கரெக்டாக பண்ணிடுவேன் எப்போ எங்கே இருந்தாலுமே. ஸ்போர்ட்ஸில் இந்த இதில் என்னை தலைவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. தலைவராகிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு எழுதுவேன். டிஜிபி ஆஃபீஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அது வந்து போலீஸ் சர்வீஸுக்கு இடைஞ்சல்லாமல் அந்த வேலையை பார்க்கணும், அது ஒன்று தான். ஆனால் போலீஸ் சர்வீஸுக்கு பயனுள்ளதாக தான், சப்போர்ட்டாக தான் அந்த விளையாட்டுத்துறை இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இதுக்கு ஒரு பேரலாக சமுதாயத்தை நல்ல வழியில் பண்ணுறப்ப காவல்துறைக்கான வேலைகள் குறையும், காவல்துறைக்கான தேவையில்லாத வேலைகள் குறையும் அப்படின்ற வகையில் ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி என்ன. நான் எங்கே இருந்தாலுமே அந்த ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். என் டிஸ்ட்ரிக்ஸு நல்ல டீம் இருக்கும். நான் ஒரு ஜோனில் இருந்தால் அந்த ஜோன் வந்து நல்ல டீம்ஸ் இருக்கும்,
இந்தியா தமிழ்நாடு அளவில் ஜெயிக்கக்கூடிய டீம்ஸாக ரெடி பண்ணுவேன் பொதுவாக. இதில் வந்து நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் நடத்தினேன். அந்த ஈவெண்ட் வந்து 4 நாடுகள் நடந்துச்சு. இந்தியா, பாகிஸ்தானும் கலந்துக்கிட்டாங்க. இந்தியா அதில் ஃபஸ்ட்டாக வந்தாங்க. மத்திய அமைச்சராக அப்போ தயாநிதி மாறன் தான் அவர் வந்தார். திரு ஆற்காடு வீராசாமி அமைச்சராக இருந்தால் அவர் வந்தாங்க. யூபிஎஸ்சி சேர்மன் அவங்க வந்தாங்க. மெம்பராக மிஸ்டர் செல்வம் வந்தாங்க. பாண்டிச்சேரி லெஃப்டினன்ட் கவர்னர் வந்தாங்க. இது போக நிறையா அமைச்சர்கள் வந்தாங்க. நிறையா விஐபிஸ் வந்தாங்க. அது பெரிய லெவல் நடத்தினோம். 8000 பேர் அந்த ஸ்டேடியத்தை, இண்டோர் ஸ்டேடியத்தை ஃபில்லப் பண்ணி அதை நடத்தினா. ஒரு சில நடிகர்கள்லாம் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணி இது கொடுத்தாங்க, ப்ரோமோ கொடுத்தாங்க. அதுக்கான ஒரு ஆந்தம்லாம் கிரியேட் பண்ணோம், ஒரு டான்ஸ் கிரியேட் பண்ணோம், அது மாதிரிலாம் பண்ணோம். ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அப்படி நான் பண்ணக்கூடிய ஸ்டேட்டில் இந்த அளவுக்கு பெருசாக நடத்துகிறப்ப, நீங்கள் இந்தியா லெவலில் நீங்கள் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஹேண்ட்பால் ஆர்கனைசிங் கமிட்டி ஆசைப்பட்டாங்க. இந்தியா லெவலில் நான் பிரசிடென்ட் ஆனேன். அந்த எலெக்ஷனுக்கு நான் வந்து அன்னபோஸ்டாக தான் ஜெயித்தேன். ஆனால் வந்து யுனானிமஸாக தான் ஜெயித்தேன். பட்டு எலெக்ஷன் அப்படின்ற டேட் டிக்ளேர் பண்ணால் நான் பெர்மிஷன் வாங்கிட்டு போன்றதுக்காக போனேன். அப்போ சஞ்சய் குமார்னு ஏடிஜிபிஆர் அட்மினாக இருந்தாங்க. அவங்க ஒரே நாள் எனக்கு பெர்மிஷன் வாங்கி உடனே கையில் கொடுத்து தான் என்னை வந்து வாழ்த்தி அனுப்புனாங்க. ஹீஸ் நோ மோர் நவ், பட் ஐ ஹேவ் டு ரிமெம்பர் ஹிம். அது மாதிரி பண்ணால் அங்கே போய் பிரசிடென்ட் ஆனால் அதுக்கு பிறகு 7 வருஷம் தொடர்ந்து பிரசிடெண்ட்டாக இருந்தேன். 2 டென்யூர் ரொம்ப சிறப்பாக பணிபாற்ற முடிஞ்சது. அதனால் வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா, நிறைய இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறையில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது, அவன் நல்லா இருக்கான். அதனால் வந்து நல்ல காலேஜஸ் சேர முடியுது. இன்ஜினியரிங் காலேஜோ, மெடிக்கல் காலேஜோ அதுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. கவர்மெண்ட் சர்வீஸ் நிறையா போக முடிஞ்சது. ரயில்வேஸ்க்கு, பேங்க்ஸ் இது மாதிரி போக முடியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே ஒரு 6-7 வருடங்களில் ஒரு 1000 பேர் கான்ஸ்டபிளாக சேர்ந்தாங்க. தமிழ்நாடு முழுசும் ஹேண்ட்பால் பிளேயர்ஸு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஹேண்ட்பாலால் மட்டும் சேர்ந்தவங்கள ஒரு 1000 பேர் ஒரு 6-7 வருஷங்களில். ஒரு 31 பேர் எஸ்ஐயாக சேர்ந்தாங்க. அவங்க பலர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாங்க. அது மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சிது. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல வழி கிடைக்குதுன்றது நமக்கு ரொம்ப சந்தோஷமா. ஸோ இதெல்லாம் அங்கங்கே இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி அதுக்குள்ளே எப்படி சார் திடீர்னு போகிறீங்க? ஏன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி இன்ன வரைக்கும் எனக்கும் யோசிச்சு பார்த்தா அது என்ன வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு தெரியாது. அது என்ன வர்ச்சுவல் ரியாலிட்டி சார்? நான் ராம்நாத் ஏஜியாக இருக்கப்ப அப்துல் கலாம் அவங்கள வந்து அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர் வீட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸில் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா கிடைக்கும். அவர் கூட ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்து அவரோட ஸ்டேஜ் அவர் கூட பக்கத்துலேருந்து அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்லாம். அப்போ நந்தகுமார் கலெக்டர் இருந்தாங்க, எஸ்பி இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டோம். நானும் அந்த மீட்டிங்லாம் பேசினேன். அவர் பேசக்கூடிய விஷயங்கள் டெக்னாலஜினால் அவர் வந்து பெரிய உச்சத்துக்கு போனார். டெக்னாலஜியை இந்தியாவில் பெருசாக கொண்டு வந்து இந்தியாவை உச்சத்துக்கு கொண்டு போனார். இந்தியாவும் டெக்னாலஜி பெரிய லெவலில் வந்துச்சு, அவரும் டெக்னாலஜியில் ஒரு பெரிய லெவலில் போனார். அவர் மாணவர்களோட உள்ளத்தை, அத்தனை கோடிக்கணக்கான மாணவர்களோட உள்ளத்தை அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. டெக்னாலஜியும் மாணவர்களும் ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற லெவலை அவர் கொண்டு வந்து அந்த ஒரு லெவலை கொண்டு வந்திருந்தார். அவரை பார்க்குறப்பெல்லாம் இந்த டெக்னாலஜியை நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியும், மாணவர்களுக்காக எப்படி பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதோட ரிசல்ட் தான் இது. ஸோ இப்போ இந்த நீட்டுக்கு விஆர்லேயே ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஏதோ ஒரு கோர்ஸ் போட்டிருக்கீங்கல்ல சார், என்னது அது? ஆக்சுவலி டெக்னாலஜியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்த காரணத்தினால நான் வந்து சைபர் கிரைமில் வந்து சென்னை யூனிவர்சிட்டியில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டியும் முடிச்சிருக்கேன். நான் எம்ஏ, பிஎல், எம்எல், எம்ஹெச்ஆர் இதெல்லாம் முடிச்சிருந்தா கூட பிஹெச்டி சைபர் கிரைமில் முடிச்சிருக்கேன். டிஜிட்டல் லைன்றது டிஜிட்டல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், மாணவர்களோட வளர்ச்சிக்கு அப்படின்னு முக்கியம் அப்படின்ற ஒரு லெவலில் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிரைம்ஸை சாதாரணமாக கிரிமினல்ஸு ஒரு டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் அவங்கள அந்த கிரைம்ஸை பிரேக் பண்ணக்கூடிய லெவலில் போலீஸும் போட்டி போட வேண்டிய லெவலில் இருக்குது. டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா மாணவர்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு இது, இளைஞர் நல்லா இருப்பாங்க. ஸோ இதை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். நீட் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது. நான் சாதாரணமாக புக்கை படிக்கிறப்ப, சாதாரணமாக ஒரு புக்கை எடுத்து படித்தாங்கன்னா ஒரு 30% மேலே ரிட்டன்ஷன் இருக்காதுன்றது பொதுவான ஒரு சயின்டிஃபிக் ஃபைண்டிங்.
ஒரு பிக்சோரியலா, ஒரு சினிமாவா, ஒரு ஸ்டோரியா, ஒரு கதையா அப்படின்றப்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இதை வந்து அப்படியே அந்த பாடத்தை அப்படியே வந்து 3Dல வெர்ச்சுவல் பார்த்தாங்கன்னா 90% ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு ஃபைண்டிங். இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே அதை ஸ்டடி பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, மாணவர்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சான். அதனால் வெர்ச்சுவல் ரியாலிட்டியை அப்படியே வெர்ச்சுவல் பாடத்துக்கு ரியாலிட்டின்றது இந்த மால்ல வந்துட்டு இந்த இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வந்து நீங்க ஃபிசிக்கலா இந்த கோர்ஸ்க்கு தந்துருவீங்களா சார் எல்லாருக்கும்? வெர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து ஒரு காஸ்ட்லி அஃபேராக இருந்ததை மாணவர்கள் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு கொண்டு வரணுன்றது என்னோட எய்மாக இருக்குது. வெர்ச்சுவல் ரியாலிட்டியை வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அல்லது லேப்டாப்பில் யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய என்னோட வீரியான் கம்பெனி எடெக்ஸார்னு பேரில் அது கொடுத்துருக்கோம். எடெக்ஸார் இஸ் த பிளாட்ஃபார்ம். இதில் நாங்கள் கொடுக்கக்கூடியது வந்து டெலிவரபிள்ஸ் வந்து புக்ஸ், ஃபிசிக்கல் புக்ஸ், ஃபிசிக்ஸுக்கு தனியாக, பயாலஜி தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக. இதிலெல்லாம் வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி எனேபிள்டு டயக்ராம்ஸ் இருக்கும். படம் வந்து கதை சொல்லும். ஒவ்வொரு படத்தையும் அந்த ஃபோனில் அந்த ஆப் மூலமாக பார்க்குறப்ப ஒவ்வொரு படமும் அது கதை சொல்லும். ஹார்ட், லங்குன்னா அதை பற்றியான 3D தெரியும், அதோட டீட்டெயில்ஸ் தெரியும், எல்லாமே தெரியும். அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கை நாங்கள் கொடுக்குறோம். இது போக வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக பிடிஎஃப் இருக்கும், ஃபுல் டீட்டெயில்ஸ். இதுலேயே கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கும் புக்கில். இது போக வந்து பிடிஎஃப், இதை விட அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய பிளாட்ஃபார்மில் இருக்கும். இது போக 3Dலேயும் அது இருக்கும். ஆடியோ மட்டும் தனியாகவும் கொடுத்துருக்கோம். வீடியோ வந்து ஸ்பெஷலி எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோஸும் ரெக்கார்ட் பண்ணி அதையும் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இது போக வந்து விஆரில் வந்து அந்த ஃபோன் சப்போர்ட்டிங்கான ஒரு ஹெட்கியர் கொடுக்குறோம். அதில் வந்து தே கேன் see in the 3D ஆல்சோ, வீடியோ ஆல்சோ, வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஆல்சோ. வெர்ச்சுவல் ரியாலிட்டி பார்க்குறப்ப அவங்க they get immersed into it. they will have ஒரு லைவ்லியான ஒரு இது இருக்கும். படிப்பு வந்து இன்ட்ரெஸ்டான படிப்பாக இருக்கும். எஜுகேஷன் வந்து என்டர்டெய்னிங்கான ஒரு எஜுகேஷனாக இருக்கும். ஆனால் இது வந்து பொதுவாக விஆர்ன்றது ஒரு பெரிய காஸ்ட்லி அஃபேர்னு இருந்ததை பிரேக் பண்ணி அந்த மித்தை உடைக்கணுன்றது தான் எங்களோட பர்பஸ். பையங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக படிக்கணும், ஆனால் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் எந்த பணக்காரங்க ஏழை அப்படின்னு டிஃபரன்ஸ் இல்லாத அளவுக்கு எல்லாருமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு இதை கொண்டு வந்திருக்கோம். நார்மலாக வந்து ரொம்ப காஸ்ட்லியாக நீட்டுக்கான இருக்க எஜுகேஷன் இருக்கிற நேரத்தில் நாங்கள் வி ஆர் கிவிங் அட் 24,000 rupees. அதுலேயும் நாங்கள் வந்து இனிஷியலாக வந்து 25% த்ரூ என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னொரு 25% குறைச்சி 17,000, 17,999 அப்படின்ற ரேட்டில் தான் இப்போ கொடுக்குறோம். ஸோ அதிலே ஹெட் கியர்லாம் வந்துடும் சார். ஹெட் கியர்னால் அந்த ஃபோன் சப்போர்ட்டிங் ஹெட் கியர். அதான் அந்த virtual ஃபோன் reality. ஸ்மார்ட் ஃபோன் அதில் இன்சர்ட் பண்ணி அவங்க பார்க்கலாம். அவங்க ஃபோன் வந்து அவங்க ஃபோனில் வச்சுருப்பாங்க, அந்த ஆப் வச்சுருப்பாங்க. நாங்கள் கூட ஹெட் கியரில் அதை மாட்டி அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதோட பர்பஸ் வந்து மாணவர்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுக்கணும் அப்படின்றது தான். எஜுகேஷன் should be a friend to them. எஜுகேஷன் should not be a burden to them. ஒரு கலாம் சொன்ன மாதிரி ஒரு புக்குன்றது ஒரு நல்ல நண்பன். ஒரு நல்ல நண்பனை அவங்க கையில் கொடுக்குறோம். நல்ல 3 நண்பர்கள் கொடுக்குறோம். பயாலஜின்னு ஒரு நண்பனை, ஃபிசிக்ஸ்னு ஒரு நண்பனை, கெமிஸ்ட்ரின்னு ஒரு நண்பனை புக்கை கொடுக்குறோம். அந்த நண்பன் வந்து எல்லா கெப்பாசிட்டியோடு இருக்கிற மாதிரி கொடுக்குறோம். அவர் வந்து நல்ல வழிகாட்டணும் அந்த மாணவர்களுக்கு. நீட்டை வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். அது எப்படி படிக்கணும், இந்த கிராஷ் கோர்ஸாக படித்தா எப்படி படிக்கிறது, 1 year படித்தா எப்படி படிக்கிறது அப்படின்ற கைடன்ஸ் கூட கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சாதாரண பேரண்ட்ஸுக்கெலாம் முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியதை இல்லாமல் எல்லாராலையும் முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு வர்றது தான் எங்களோட பர்பஸ்ஸு. நிச்சயமாக இது வந்து நீட் எழுதக்கூடிய நீட் ஆஸ்பிரண்ட்ஸு டாக்டர்னு ஆசைப்படுறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணும் அப்படின்லாம் சந்தேகமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் சார். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லும்போது ஆஃபீஸர்ஸ் அகாடமிலையும் இதை ஏன் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி இன்டகிரேட் பண்ணக்கூடாது, இதே மாதிரி விஆரில் பசங்களை படிக்க வைக்கிறதுக்குன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதை பற்றி அடுத்த இதில் பேசுவோம். ஸோ ரொம்ப நீங்கள் ரொம்ப பிஸி, ஏன்னா பல இதில் இருக்கீங்க. நான் கூப்பிட்ட உடனே வந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு நல்ல இன்டர்வியூவில் உங்களோட கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.